கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். அவர் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இன்றைக்கு நான் ஒரு கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். ஆவியானவர் என்னோடு கூட மிக நெருக்கமாய் பேசின ஒரு வார்த்தை. அது ரோமர் 4 அதிகாரம் 17 வசனத்திலே வருகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஏராளமான நாமங்கள் இருந்தாலும் இந்த இடத்திலே பவுல் எழுதுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். தேவ பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற தேவன் இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளாய் மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே இல்லை 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 என்ற வார்த்தையை தவிர வேறு எதையும் உச்சரிக்கிறதில்லை. பணம் இல்லை, பொருள் இல்லை, அழகு இல்லை, படிப்பில்லை, உயர்வு இல்லை, வீடு இல்லை, இப்படி இல்லை 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதையெல்லாம் நமக்கு அவருக்கு முன்பாகவே அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், அவரிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்திலே தோன்றவும் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்து எல்லாவற்றையும் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நமக்குள் இருக்கிற விசுவாசம் இல்லாதவைகளை இல்லாதவைகளாய் பார்க்கிறது. என்றைக்கு இல்லாதவைகளை இருக்கிறவர்களாய் பார்க்கிற விசுவாசம் நமக்குள்ளே பெருகுது, அன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நம்ம எல்லாவற்றையும் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். தேவ பிள்ளையே, சூழ்நிலையை பார்க்கிறவர்களுக்கு இல்லாதது போல தோன்றும். ஆனால் கர்த்தரை பார்க்கிறவர்களுக்கோ இல்லாதவைகள் இருக்கிறவர்களாய் மாறும். வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, லாசரு மரித்தபோது சுற்றி இருந்த அத்தனை பேரும் கூட பிறந்த சகோதரி கூட சொன்னார்கள், மரித்து 4 நாள் ஆகிவிட்டதே, நாற்றம் எடுக்குமே, அவன் இந்த உலகத்துல இல்லையே, அவன் அழுகி போய்விட்டானே, அவன் ஜீவன் போய்விட்டதே என்று 1000 காரணம் சொல்ல முடியும். ஆனால் இயேசு சொன்னார், விசுவாசித்தால் தெய்வ மகிமை காண்பாய். லாசருவே வெளியே வா என்று சொல்லி உள்ளே மரித்ததாய் நினைத்த, அழுகி போனதாய் நினைத்த, உருவமே இல்லாமல் சேர்ந்து போனதாய் அத்தனை பேரினாலும் இல்லை 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 என்று நினைக்கப்பட்ட லாசருவை வெளியே வா என்று சொல்லுகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பெருகுமானால், அவர் மேலே பெருகுமானால், நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லை என்று இதுவரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்களை கர்த்தர் இருக்கிறவர்களாய் இன்றைக்கு மாற செய்வார். விசுவாசத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், கர்த்தர் எனக்கு இதை கொடுப்பார், அவர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்ததை என் கண்கள் பார்க்கும் என்று விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல மாற்றுகிற தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில இல்லை என்று நீங்கள் இதுவரைக்கும் எதை சொன்னீர்களோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபை செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? கண்களை மூடி. அன்பின் பரலோக தகப்பன், இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரையா. இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவர், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற இல்லாமை மாறி இருக்கிறவர்களாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். செய்தீர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.